அப்புறம் 6 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்கள் என 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 49 மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தலும், ஒடிசா மாநிலத்தில் 35 சட்டமன்ற தொகுதிகளுக்கான 3 மணி வாக்குப்பதிவு நிலவரம் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதன்படி சராசரியாக 47.53% வாக்குகள் 3 மணி நிலவரப்படி 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்கள் உள்ளிட்ட 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் அதிகபட்சமாக மேற்கு வங்க மாநிலத்தில் 62.72% வாக்குகளும், குறைந்தபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 38.77% வாக்குகளும் பதிவாகி இருப்பதாக 3 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு சதவீதம் வெளியாகி இருக்கிறது. பீகார் மாநிலத்தில் 45.33% வாக்குகள் பதிவாகி உள்ளன 3 மணி நிலவரப்படி. யூனியன் பிரதேசங்களான ஜம்மு காஷ்மீரில் 44.90 மற்றும் லடாக் யூனியன் பிரதேசத்தில் 61.26% வாக்குகள் பதிவாகி உள்ளன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் மிகவும் குறைந்தபட்சமாக 38.77% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏக்நாத் சிண்டே மற்றும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் பாஜக கூட்டணிக்கும், காங்கிரஸ் மற்றும் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் மற்றும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா ஆகிய கட்சிகளுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் அங்கு வாக்குப்பதிவு மிகவும் மந்தமாக இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. வாக்குப்பதிவு அதிகமாக உள்ள மேற்கு வங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் என அங்கு 4 முனை போட்டி நிலவி வரக்கூடிய மேற்கு வங்க மாநிலத்தில் அதிகபட்சமாக 62.72% வாக்குகள் அங்கு பதிவாகி உள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு 47.55% வாக்குகள் பதிவாகி உள்ளன. ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் அங்கு சமாஜ்வாதி கட்சி, காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி ஆகிய கட்சிகளுக்கிடையே மும்முனை போட்டி அங்கு நிலவி வருகிறது.